எப்படியாவது திமுகவை பலவீனப்படுத்தணும், ஒரு திராவிட கட்சியை மாநில கட்சியை பலவீனப்படுத்தணும்னு டெல்லி திட்டமிட்டு ஒரு உளவுத்துறை அதிகாரியை ஃபிக்ஸ் பண்ணுச்சு. எதுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் வந்து திமுகவில் ரொம்ப முக்கியமான நபராக இருக்காரு. அப்போ சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு. அப்போ நல்லா ரிக்ஷாக்காரன்லேருந்து எல்லா படமும் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரிக்ஷாக்காரன், இதே வீணை, எங்கள் தங்கம் 70, 71 அந்த காலகட்டத்தில் நல்ல ரீச்சாக இருக்காரு. அவரை எப்படியாவது திமுகலேருந்து பிரிச்சா என்ன? எடுத்தால் திமுக பலவீனமாயிரும். ஆகவே திமுகவிலிருந்து எம்ஜிஆரை பிரித்தெடுப்பதற்கான வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு உளவுத்துறை அதிகாரி முயற்சி செஞ்சு அந்த எம்ஜிஆரை தனியாக சந்தித்து அவர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வருமான வரி ரெய்டு இந்த அமலாக்கத்துறை இப்போ பண்ணுறாங்களா அதே மாதிரி எம்ஜிஆருடைய ரெய்டு. நீ ஃபாரினில் ஷூட்டிங் போனீங்களாமே அந்த படம் இதை கணக்காமிங்க, அந்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க கணக்காமிங்க, ஃபாரினெல்லாம் போய் பண்ணியிருக்கீங்க அந்த இது, அப்புறம் இந்த வசூல் என்னாச்சு, இந்த படத்துக்கு நல்ல வசூலாமே இப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணி இதுக்கான வரியை கட்டுங்க அதுக்கான வரியை கட்டுங்கன்னு அவரே புலம்பி போய் நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நடித்து வர படத்தில் எல்லாத்தையும் வரி பணம்னு பிடிக்கிட்டிங்கன்னா என்ன அநியாயம்லாம் அவர் பதறி ரொம்ப சோர்வாக இருந்தபோது நான் குறிப்பிட்ட அந்த உளவுத்துறை அதிகாரி எம்ஜிஆர்கிட்ட போய் நீங்கள் டெல்லியில் போய் மேடத்தை பாருங்களேன், டெல்லி மேடம்னா இந்திரா காந்தி, ஒரு தடவை பார்த்துட்டு வாங்களேன் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு 1971 நாங்கள் திட்டமிட்டபடி அவரை சந்தித்தோம். அதே மாதிரி உளவுத்துறை அதிகாரி சொன்ன மாதிரி காங்கிரஸில் சில பிரமுகர்களை வைத்து இந்திரா காந்தி அவர்களை சந்தித்தார். அதற்கு பிறகு ஒரு 7, 8, 9 மாதத்தில் அப்படியே அதிமுக ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? எம்ஜிஆரை போய் சந்தித்த அந்த உளவுத்துறை அதிகாரி இந்த சம்பவத்தெல்லாம் சொல்றார். இது 1992ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் இது ஜூனியர் விகடன் இதழில் தொடர்ச்சியான தொடராக வந்தது. அந்த தொடருக்கு பேர் போலீஸ் மனிதர்கள்.